திமுக எம்பி கனிமொழி அவர்கள் தற்பொழுது பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய போவதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு. நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட மிக பெரும் கலவரத்தின் காரணமாகவே இந்த முடிவை அவர் எடுத்திருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அப்படி என்னதான் பிரச்சனையாச்சு, கனிமொழி அவர்கள் ஏன் ராஜினாமா செய்ய போறாங்க என்பதை பற்றி முழுமையாக நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது மர்ம நபர்கள் உள்ளே நுழைந்து புகை கொண்டு வீசியதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் மிக பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. சர்ச்சை ஏற்பட்டதன் காரணமாக இது யாரோ ஏவி விட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது யார், அவங்கள பிடிச்சி விசாரணை பண்ணால் அது யார் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போயிடும். அதனைத் தொடர்ந்து இதெல்லாம் காங்கிரஸும் திமுக தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய முக்கிய 15 எம்பிக்களை உடனடியாக சஸ்பெண்ட் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சாங்க. இதனைத் தொடர்ந்து தான் அவையிலே உட்காந்து அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 15 எம்பிகளுமே போராடினாங்க. நீதி வேண்டும், நீதி வேண்டும், கண்டிப்பாக இதுக்கான சரியான விளக்கத்தை இங்கே கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி 15 எம்பிகளையுமே அங்கே உட்காந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதனைத் தொடர்ந்து தான் மற்ற தலைவர்களும் மற்றும் மற்ற அமைச்சர்களாகட்டும் எல்லாருமே எம்பிகளை சஸ்பெண்ட் செய்தது மிகப்பெரிய தவறு, அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது நீதிமன்றத்தில் இது குறித்து வழக்கும் போட்டிருக்கிறதாக தகவல் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வழக்கில் மிக பெரும் சர்ச்சையும் மிக பெரும் மாற்றமும் ஏற்படும். திமுக தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை ஒழிப்பதற்காகவே மற்ற கட்சிகள் எல்லாமே சதி திட்டம் தீட்டி வருவதாகவும் அதனைத் தொடர்ந்து அவர்கள் செய்த சதியால் தற்பொழுது திமுகவும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கிய 15 எம்பிகள் சிக்கியிருப்பது மிக பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து எப்படி இது கனிமொழி அவர்கள் சமாளிக்க போறாங்க, எப்படி மீண்டும் பதவிக்கு வரப்போறாங்க என்பதுதான் இன்னி வரைக்குமே மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாக இருக்கு. இப்போ அவங்களுடைய வழக்கு எல்லாருமே நீதிமன்றத்தில் மாற்றப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்தில் இப்போ வழக்கு போட்டிருக்காங்க. அதுக்கான விசாரணை கூடிய விரைவில் வரப்போகிறது. யாரு மேலே தவறு இருக்கு, ஒருவேளை உள்ள இருக்கக்கூடிய சபாநாயகர் யாராச்சும் வேற ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்காரா, வேற யாராச்சும் ஏவி விட்டதன் மூலமாக இவங்க உள்ள அந்த மாதிரி சர்ச்சையை ஏற்படுத்தினாங்களா என்பதை தீவிரமாக போலீஸ் விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமாக கண்டிப்பாக அந்த விசாரணைக்கு பிறகுதான் தெரியும் யார் உள்ள விட்டாங்க, யார் மூலியமாக அவங்க இப்படி பண்ணாங்க, திமுக இதற்கு காரணமா இல்லை பாஜக இதற்கு காரணமா அப்படின்றது வெட்ட வெளிச்சத்திற்கு கூடிய விரைவில் வரும். இதனை கண்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உச்சகட்ட கோபத்தில் நிறைய ட்வீட் போட்டு நிறைய விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. அதனை தொடர்ந்து தான் நீதிமன்றத்திலும் வழக்கம் போட்டிருக்காரு. கண்டிப்பாக கனிமொழி எம்பி அவர்கள் கூடிய விரைவில் பதவிக்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ இல்லையா என்பதை தெரியவில்லை. இதனை தொடர்ந்து முதல் பிரதமர் மோடி தான் அவர்கள் இப்போ நாடாளுமன்றத்தில் இந்த அளவுக்கு பிரச்சனை, அது நாடாளுமன்ற அவை உள்ளே போயிட்டு புகை கொண்டு வீசியிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு பாதுகாப்புகள் இருக்கு அப்படின்றது இதுலயே வெட்ட வெளிச்சிற்கு வந்திருக்கு. அதனால கூடிய விரைவில் சரியான பாதுகாப்பை நிறுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் உள்ள போவதற்கு கூட ஒருத்தர் கூட யோசிக்கணும். அது எப்படி ஈஸியா உள்ள போயிருக்காங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாவே இருக்கு. யாரின் மூலியமாக போனாங்க, எதுக்காக போனாங்க, எல்லாத்தையுமே தீவிரமாக விசாரணை நடைபெற்று கொண்டு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். திமுகவின் எம்பியாக இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள், மற்ற திமுக எம்பி ஜோதிமணி ஆகட்டும், ராசாவாகட்டும், கனிமொழி ஆகட்டும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரியாம அவங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. சரி, பொறுத்து பார்க்கலாம் மக்களே. தற்பொழுது திமுக எம்பி கனிமொழி அவர்கள் தன் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய போவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கலவரத்தை பற்றியும் திமுக எம்பிகளை சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் வாயிலாக சொல்லுங்க.